ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரிக்கும் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு டெய்லி இந்த எழுதுகிற மாதிரியான வீடியோ பார்த்து போர் ஆகிட்ருக்கோம். அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னென்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க மாதிரி ஒரு விலாக் தாங்க. என்ன விலாக்னா, அதாவது நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஊர்லேருந்து ரிலேஷன் வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம், பிஜியில் தங்கிட்டு இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே எப்படியாவது நீங்கள் ஒரு டைமாவது பெங்களூர் வருவீங்க இல்லைங்களா? வந்தீங்கன்னா இந்த ஜலந்தர் ஸ்ட்ரீட் பஃபேக்கு போய் பாருங்கள். கண்டிப்பாக ஜலந்தர் ஸ்ட்ரீட் பஃபே இங்கே இருக்கிறவங்க, அதாவது பெங்களூரில் இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் அது போகலான்ட்டு இருந்தோம். இந்த டைம் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அதாவது நான் அவ்வளோ வெளியே போகிறதில்ல. நாங்கள் ஹஸ்பண்ட் லீவில் வந்ததால் சரி அங்கே போகலாம், பசங்களை கூப்பிட்டுட்டு. அவங்களுக்கு ஒன்றும் பஃபே நம்ம கொஞ்சம் பெருசாகிட்டு காமிச்சதில்லை. ஸோ எப்படி இருக்கோன்றதை காமிக்கலான்றதுக்காக போயிருந்தோம். அதனால் இது என்னத்துக்கு நான் எடுத்தேன்னா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா சேஞ்சஸ் இங்கே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் 195K கிடைக்கும்னு போட்டிருந்த நிறைய வீடியோஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அது 235 ஆகிட்டுருக்கு ஒரு ஆளுக்கு வீக் டேஸில். ஓகேங்களா? வீக்கெண்ட்ஸில் வேறு அமௌண்ட். ஸோ இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் தமிழில் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கன்னடாவில் எப்படி சொல்லலான்றதை லேர்ன் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு இந்த பஃபே எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத சொல்கிறேன். இதில் என்னென்ன மெனு கொடுக்குறாங்க, எவ்வளோ அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இது எங்கே இருக்குன்னா கோரமங்கலாவில் இருக்குங்க. கோரமங்கலா ஜலந்தர் ஸ்ட்ரீட். ஓகேங்களா? அந்த இடம் பேர் ஜலந்தர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் அப்படி எங்கன்னா பஃபே போகணுன்னா லோ பட்ஜெட்டில் இங்கே போயிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 195K கிடைக்கும்னுட்டு நிறைய யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. நாங்கள் அது சர்ச் பண்ணி தான் போனோம். சரி போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு பார்த்தா அங்கே போனால் தான் தெரியுது வீக் டேஸில் 235 அதே மாதிரி வீக்கெண்ட்ஸில் 285 இருக்குன்னுட்டு. ஒரு சில டிஷ்ஷஸ் வீக் எண்ட்ஸில் மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ பரவாயில்ல வந்தாச்சு அப்படின்னுட்டு பசங்களாம் இட்டுட்டு வந்தாச்சுன்றதுக்காக நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அங்கே ஒரு கூப்பன் டிக்கெட் வாங்கிட்டு பில் வாங்கிட்டு நம்ம பே பண்ணி பில் வாங்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனோம். போயிட்டு அங்கே உள்ளே கொடுத்தா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எத்தனை கூப்பனோ அதாவது எத்தனை டிக்கெட்டோ அந்த பில் வாங்கிக்கிட்டு அத்தனை பிளேட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பிளேட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு பிளேட்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் 4 பில்ஸு. அதுக்கேற்ற மாதிரி 4 பிளேட் கொடுத்தாங்க. அதில் மட்டும் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன டிஷ்ஷஸ் இருந்துச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பொரிக்கிறது எண்ணெயில். இது வெஜ்ஜி உடைய பஃபே தான். அடுத்து சலாட் இருந்துச்சு. சலாடுக்கு அப்புறம் லெமனு அதெல்லாம் அதான் சலாட். நெக்ஸ்ட் பீட்ரூட்டில் எதே பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் இந்த டிஷ்ஷே எடுக்கலைங்க. நெக்ஸ்ட் வெஜ்ஜி சூப்பு. ஓகேங்களா? கார்ன் சூப்பு. இது நல்லா இருந்துச்சு. இது நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேவரெட்டுங்க என்னென்னா கோபி 65 வச்சுருந்தாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? கோபி 65. நெக்ஸ்ட்டு இது ஆலூவில் செஞ்சுருந்தாங்க. ஆலு மீன்ஸ் இது பொட்டேட்டோவில் செஞ்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கோபி மஞ்சூரியன். நெக்ஸ்ட் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ். இது நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து அது பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், அது ரோஸ் மில்க். அது பீட்ரூட்டில் பச்சடி ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சோயாவில் ரைஸுங்க, சோயா பிரியாணி பண்ணியிருந்தாங்க சோயா பீன்ஸில். அடுத்து அந்த சைடு அப்படியே நம்ம போனோம். அந்த சைடு போனால் இங்கே என்ன வச்சுருந்தாங்கன்னா ஒரு தால் வச்சுருந்தாங்க. நல்லா இருக்குதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் அதை டேஸ்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் என்ன வச்சுருந்தாங்கன்னா பன்னீர். இது இதே கார்னில் செஞ்சுருந்தாங்க, கார்ன் கீரை. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது அந்த பூரிக்கு ஏற்ற சோலை பட்டேரா செஞ்சுருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் ரைஸு, ஓகேங்களா, ஸ்டீம் ரைஸ் இருந்துச்சு. நான், ஓகேங்களா, நானு, அடுத்து பூரி, அடுத்து கர்ட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. பிக்கல். அதுக்கப்புறம் என்னன்னா இங்கே வந்து ஐஸ்கிரீமுங்க, ஸ்கூப்பாக நம்ம எடுத்துக்கணும், ஒரு ஸ்கூப், ஓகேங்களா. இந்த சைடு வந்தால் பானிபூரி, சாட் ஐட்டம்லாம் இங்கே இருந்துச்சுங்க. அதாவது பானிபூரி, நெக்ஸ்ட் வந்து சமோசா சாட் பண்ணி தந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஜாமுன் கூட இருந்துச்சு, ஜாமுன் இந்த சைடில், அந்த சைடே இருந்துச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே பானிபூரி, அப்புறம் வந்து பாஸ்தா, ஓகேங்களா, பாஸ்தா கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன பவுலில் போட்டு தந்தாங்க. அவ்வளோதாங்க, இதுதான் ரெஸ்டாரண்ட். இங்கே பாருங்கள், எல்லாம் இப்படி தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைடு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கணும். எப்படியோ முடிஞ்ச அளவு 2 hours உட்காந்து கொடுத்த காசுக்காக சாப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்பலாம் நல்லா இல்லை. அடுத்து நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் தான் போகணும் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டில் என்ன தோணுச்சுன்னா, ஒரு 1000 ரூபாய்க்கு நல்லா மட்டன் எடுத்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ருக்கலான்னு தோணுச்சு. வெளியே போயிட்டு வந்தால் அப்படி தான் தோணும். கண்டிப்பாக நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இது மாதிரி லோ பட்ஜெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ನಮಸ್ಕಾರ. ನಾವು ಇವತ್ತು ಎಲ್ಲಿ ಬಂದಿರೋದಂದರೆ ಜಲಂಧರ್ ಸ್ಟ್ರೀಟ್ ಬಫರ್ಟ್ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಟಿಕೆಟ್ ಇಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಅದರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕುಂತಿದ್ರು. ಅದರ ಒಂದು ಟಿಕೆಟ್ನ ಬೆಲೆ 235. ಆದರೆ ವೀಕೆಂಡ್ಸಲ್ಲಿ 235, ಬಾಕಿ ದಿವಸದಲ್ಲಿ ವೀಕೆಂಡಲ್ಲಿ ಇದು 285. ಆದರೆ ನಾವು ಬಂದ ತಕ್ಷಣ ಪೇ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು 4 ಟೋಕನ್ ಕೊಡ್ತಾರೆ. ಆ ಟೋಕನ್ ಎತ್ಕೊಂಡು ನಾವು ಮೇಲೆ ಹೋದರೆ ಆಗ ಒಳಗಡೆ ಎಂಟ್ರಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಎಂಟ್ರಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅವರು ಅಲ್ಲಿ ಹೋದ ತಕ್ಷಣ ಇಬ್ಬರು 2 ಪ್ಲೇಟನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ಆ 2 ಪ್ಲೇಟ್ಗಳಲ್ಲಿ ನಾವು ಎತ್ತುಕೊಂಡು ಆ ಮೆನು ಹತ್ರ ಹೋಗಿ ನಾವೇ ಸೆಲ್ಫ್ ಸರ್ವಿಸ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಮೆನು ಲೇಔಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ಅದರಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ನಾವು ನೋಡೋದು ಏನೆಂದರೆ ಸಲಾಡ್. ಅದರಲ್ಲಿ ಸಲಾಡ್ ಮಂಚೂರಿಯನ್ ಥರ ಸಲಾಡಲ್ಲಿ ಏನೋ ಸಾಸೇಜ್ ಹಾಕಿ ಇಕ್ಕಿದ್ದರು. ಅದ ನಂತರ ನಮಗೆ ಬರೋದು ವೆಜ್ ಸೂಪ್. ಈ ವೆಜ್ ಸೂಪ್ ಚೈನೀಸಿನ ವೆಜಿಟೇಬಲ್ ಸೂಪ್. ಆ ಸೂಪನ್ನು ಬಿಸಿಯಾಗಿ ಗರಂ ಆಗಿ ಇಟ್ಟಿದ್ದರು. ಅದೇ ಆದಮೇಲೆ ನಮಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಬರುವುದು ಗೋಬಿ 65. ಈ ಗೋಬಿ 65 ಅಂತೂ ತುಂಬ ಆಯಿಲಿಯಾಗಿತ್ತು. ನಮಗೆ ಎಷ್ಟು ಬೇಕೋ ಅಷ್ಟು ನಾವು ಸರ್ವ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. ಆ ಗೋಬಿ ಜೊತೆಯಲ್ಲೇ ನಮಗೆ ಕೊಡೋದು ಗ್ರೀನ್ ಚಟ್ನಿ. ಆ ಗ್ರೀನ್ ಚಟ್ನಿನೂ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಇತ್ತು. ಅದ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಆಲೂ ಟಿಕ್ಕಾ. ನಾವು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಇವಾಗ ನೋಡ್ತಾ ಇರೋದು. ಆಲೂನಲ್ಲೇ ಒಂದು ನಾನ್ ವೆಜ್ ಥರ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ಒಂದು ಆಲೂ ಟಿಕ್ಕಾವನ್ನು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದರು. ಇಟ್ಟಿದ್ದಾಗ ಆ ಆಲೂ ಟಿಕ್ಕಾ ಅಷ್ಟು ಏನೂ ಇಲ್ಲ. ನೆಕ್ಸ್ಟ್ ಬರುತ್ತದೆ ನಮಗೆ ಗೋಬಿ ಸಾಸೇಜ್. ಆ ಗೋಬಿ ಸಾಸೇಜು ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಸ್ವಲ್ಪ ಸ್ಪೈಸಿಯಾಗಿತ್ತು. ಆದರೆ ಮಕ್ಕಳಿಗಂತೂ ಅದು ತಿನ್ನಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಆ ಥರವಾದ ಮಕ್ಕಳಿಗಿಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಫೇವ್ರೇಟ್ ಆದ ಫುಡ್ ನೂಡಲ್ಸ್. ಆದರೆ ನೂಡಲ್ಸ್ ಅಲ್ಲ, ಇದು ವೆಜ್ ಚೌಮೀನ್ ಥರ ಮ್ಯಾಗಿಯಲ್ಲಿ ಮಾಡಿಕ್ಕಿದ್ರು. ಇದು ತುಂಬ ಸ್ಪೈಸಿಯಾಗಿತ್ತು. ಆದರೆ ಮಕ್ಕಳಿಗೆ ತುಂಬ ಇಷ್ಟವಾಗಿತ್ತು. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ತುಂಬ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ ತಿಂದರು. ಆದಮೇಲೆ ಬರುತ್ತದೆ ಒಂದು ವೆಜ್ ಬಿರಿಯಾನಿಯಲ್ಲಿ ವೆಜಿಟೇಬಲ್ಸ್ ಹಾಕಿರ್ತಾರಂತ ನಾವೆಲ್ಲ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡಿದರೆ, ಆದರೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡಿಬಿಟ್ರು, ನಮಗೆ ತುಂಬ ಸೋಯಾಬೀನ್ಸ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕಲರ್ಫುಲ್ಲಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಸೋಯಾಬೀನ್ ಬಿರಿಯಾನಿ ಕೊಟ್ಟರು. ಆದರೆ ಅದು ಅಷ್ಟು ಏಲಕ್ಕೇನೋ ಆ್ಯಾವ್ರೇಜ್, ಅಷ್ಟು ಏನೋ ಆ್ಯಂಪಿಯನ್ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ. ಮತ್ತು ಹಿಂದ್ಗಡೆ ಬಂದರೆ ಬ್ಯಾಕ್ ಸೈಡಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಎಂಟ್ರೆನ್ಸಲ್ಲಿ ನಮಗೆ ಸಿಗೋದು ಏನಂದರೆ ದಾಲ್ ಮಖನಿ. ಈ ದಾಲ್ ಮಖನಿ ನಾವು ಕಡೆಯವರು ಸೌತ್ ಕಡೆಯವರು ಯಾರು ಅಷ್ಟು ನೋಡಿರಲ್ಲ. ನಾರ್ತ್ ಪಂಜಾಬ್ ಕಡೆಯಲ್ಲಿ ತುಂಬ ಫೇಮಸ್ ಆಗಿರೋದು ಈ ದಾಲ್ ಮಖನಿ.
ಯಾವ ಮ್ಯಾರೇಜ್ ಯಾವ ಫಂಕ್ಷನ್ ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಈ ನೋಡೋದು ದಾಲ್ ಮಖನಿ. ನೀವು ಕೇಳ್ತೀವಿ ಏನಪ್ಪ ಇದು ದಾಲ್ ಮಖನಿ ಅಂತ. ಯಾರಾಗಾದ್ರೂ ಮೌಕ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೋಗಿ ಈ ದಾಲ್ ಮಖನಿಯನ್ನು ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿ. ದಾಲ್ ಮಖನಿ ಚೆಂದಾಗಿ ಇತ್ತು, ಸೂಪರ್ ಆಗಿತ್ತು. ಅದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರೋದು ನಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದ್ದಂಗೆ ಪನ್ನೀರ್ ಬಟರ್ ಮಸಾಲ. ಪನ್ನೀರ್ ಬಟರ್ ಮಸಾಲ ಎಸ್ ತುಂಬ ಚೆನ್ನಾಗೇ ಇತ್ತು. ಯಾಕಂದರೆ ಇದು ಪನ್ನೀರು ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಪೈಸಿಯಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದರು. ಆ ಪನ್ನೀರ್ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಬರುತ್ತದೆ ಕಾರ್ನ್ ಆಲೂ ಫ್ರೈ. ಕಾರ್ನ್ ಆಲೂ ಫ್ರೈ ನಾನು ಇವಾಗ ಫಸ್ಟ್ ಮೊದಲನೇ ಬಾರಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಯಾಕಂದರೆ ಇದು ನಾರ್ತ್ ಕಡೆ ತುಂಬ ಮಾಡ್ತಾರೆ, ಆದರೆ ನಮ್ಮ ಸೌತ್ ಕಡೆ ಎಲ್ಲ ತುಂಬ ಕಡಿಮೆ. ಆದರೂ ಇದು ಚೆನ್ನಾಗಿಯೇ ಇತ್ತು, ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ಪೈಸಿಯಾಗಿಯೂ ಇತ್ತು. ನೆಕ್ಸ್ಟ್ ನಾವು ಬಂದರೆ ಚೋಲಾ ಭಟೋರೆ. ಚೋಲಾ ಇಲ್ಲಿದೆ, ಭಟೋರೆ ಇಲ್ಲಿದೆ. ಭಟೋರೆ ಹತ್ತು ಕಡೆ ಇದೆ. ಚೋಲಾ ಭಟೋರೆ ಚೆನ್ನಾಗಿ ಸ್ಪೈಸಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರು. ನಾರ್ತ್ ಕಡೆ ಮಾಡೋ ಥರ ಇದು ಮಾಡಿದ್ರು. ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಆ್ಯಂಪಿಯನ್ ಎಲ್ಲ ನಾರ್ತ್ ಕಡೆ ಇದೆ ಇಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದು. ನೆಕ್ಸ್ಟ್ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಅದ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಿದ್ದು ವೈಟ್ ರೈಸ್ ನಮಗೆ ಹೇಳೋಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲರ ಮನೆಯಲ್ಲಿ ಡೈಲಿ ನಾವು ತಿನ್ನೋದೇ ವೈಟ್ ರೈಸ್. ಅದರಿಂದ ವೈಟ್ ರೈಸ್ ನಾವಾಗಿ ನೀಟಾಗಿತ್ತು, ನಾರ್ಮಲ್ ಆಗಿತ್ತು. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರೋದು ನಾನ್ ರೋಟಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಟರ್ ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿ ಕ್ರಿಪ್ಸಿಯಾಗಿ ಇಕ್ಕಿದ್ರು. ಆ ನಾನ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಾನ್ ಬೇಕಾದರೂ ನಾವು ಸರ್ವ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇನ್ನೊಂದು ಬಟರಾನೂ ಇತ್ತು. ಪೂರಿ ಬಟೋರ, ಚೋಲೆ ಬಟೋರ ಜೊತೆ ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಪೂರಿನೂ ಇತ್ತು. ಹತ್ತು ಕಡೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದರೆ ನಮಗೆಂತ ನಮ್ಮ ಕಡೆಯಾದ ಫೇವ್ರೆಟ್ ಊಟ ದೈ ಅಂದರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಮೊಸರನ್ನ ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬ ಫೇಮಸ್ ಆಗಿರುತ್ತೆ. ನಾವು ಯಾವತ್ತೂ ಮೊಸರನ್ನ ಹಿರಿಯವರು ದೊಡ್ಡವರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ ತಿಂದಿದ್ದೀವಿ. ಮೊಸರನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಏನಂದರೆ ಐಸ್ ಕ್ರೀಮು ಐತೆ. ಆ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಬೇಕಾದರೂ ತಿನ್ಬೋದು. ಅದು ಗುಲಾಬ್ ಜಾಮೂನ್ ಎಷ್ಟು ಬೇಕಾದರೂ ತಿನ್ಬೋದು. ಅದೇ ಲೆಫ್ಟ್ ಕಾರ್ನರಲ್ಲಿ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಿಡಿದಂಥ ಚಾಟ್, ಸಮೋಸ, ಪಾಸ್ತಾ ಮತ್ತು ಪಾನಿಪುರಿ ಅಂತೂ ಹೇಳೋಕ್ಕೆ ಅಷ್ಟೇನಿಲ್ಲ, ನಾರ್ಮಲ್ ಸ್ಪೈಸಿಯಾಗಿಯೇ ಇತ್ತು. ಆದರೆ ಪಾಸ್ತಾ ಅಂತೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ಲೇಟಲ್ಲಿ ಈಸ್ಟ್ ತಿಂದ್ವಿ. ನನ್ನ ಮಗನು ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಅರ್ಧ ಕೂಡ ತಿಂದಿಲ್ಲ, ವಾಪಸ್ ಅಲ್ಲೇ ಹೇಗಿಬಿಟ್ಟ. ಸಮೋಸ ಚಾಟ್ ಥರ ಮಾಡಿಕೊಟ್ರು, ಅದು ಎಷ್ಟು ಆವ್ರೇಜ್ ಏನೂ ಇಲ್ಲ. ಏನಾದರೂ ಇದೇ ನಾವು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಜಲಂಧರ್ ಸ್ಟ್ರೀಟ್ಗೆ ಬಂದಿದ್ದು, ಫ್ಯಾಮಿಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ಒನ್ ಟೈಮ್ ನೋಡೋಣ ಅಂತ ಎಲ್ಲ ಬ್ಲಾಗ್ಸ್ ಆಗ್ತಾಯಿದ್ರು. ಏನಂತ ಫಸ್ಟ್ 195 ಇತ್ತು, ಆದರೆ ಇವಾಗ ರೇಟೆಲ್ಲ ಅಪ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, 235 ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ವೀಕೆಂಡಲ್ಲಿ 285 ಮಾಡಿದ್ದಾರೆ. ಏಕೆಂದರೆ ಏನಾದರೂ ಎಂಜಾಯ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಬಂದು ನಾವು ನಾರ್ಮಲಿ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಒನ್ ಟೈಮ್ ವಿಸಿಟ್ ಮಾಡ್ಬೋದು. ಲಿಟಲ್ ಬಿಟ್ ಆ್ಯಾವ್ರೇಜ್ ಓಕೆ ಬಂದು ಓಡ್ಬಿಟ್ಟು ಈ ವೆಜ್ ಪಾರ್ಟಿಗೆ ಚಂದ, ಆದರೆ ನಾನ್ ವೆಜ್ ಪಾರ್ಟಿಗೆ ಅದು ಚಂದ. ಯಾಕಂದರೆ ನಾನ್ ವೆಜ್ ಪಾರ್ಟಿಗೆ ಇದೆಲ್ಲ ಆ್ಯಂಪಿಯನ್ಸ್ ಹಿಡಿಯಲ್ಲ. ಮ್ಯಾಕ್ಸಿಮಮ್ ಇದೇ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿದ್ದು ವೀಕೆಂಡ್ ಎಲ್ಲ ನಾರ್ಮಲ್ ವರ್ಕಿಂಗ್ ಡೇಸಲ್ಲಿ ಹೋದ್ವಿ, ಅದರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಖಾಲಿಯಾಗಿತ್ತು. ವೀಕೆಂಡಲ್ಲಿ ಫುಲ್ ಜನ ಬರ್ತಾರೆ, ತುಂಬ ಸೀಟೇ ಸಿಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಏನಾದರೂ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿರುವ ಕೊನೆಗೂ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮೂಲೆಯಲ್ಲಿರೋರು ಯಾವಾಗಾದರೂ ಒನ್ ಟೈಮ್ ಈ ಕಡೆ ಬಂದರು ಬಂದಿದ್ರು, ನಿಮ್ಗೇನಾದರೂ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ನೀವು ಕೃಪಯಾ ಕರ್ಕೆ ನೀವೇನು ಮಾಡಿ ದಯವಿಟ್ಟು ಈ கಡೆ ಬಂದು ஒன் டைம் நோட்பிட்டு vlog வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரே டைமில் வந்து 2 பேரும் சொல்லி எடுக்க முடியல. ஏன்னா இது vlog மாதிரி, அதாவது வீடியோ வந்து போய்கிட்டே இருக்கிறதால நம்ம நிறுத்தி எடுக்கிறதுக்கு ஆகலை. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து தமிழில் சொன்னேன், அடுத்து வந்து கன்னடாவில் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெய்லி பார்த்துட்டு வரவங்க, நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இது செகண்ட் கன்னடாவில் பேசுகிறது ஒரு எப்படி சொல்கிறது 50% உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. ஸ்பூன் வைக்கிறதுக்கு நம்ம அங்கே பார்க்கும்போது ஸ்பூன்லாம் கீழே வைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை, நம்ம சர்வ் பண்ணிவிட்டு கீழே அங்கே ஸ்பூன் வைக்கிற இடத்துக்கு ஒரு சின்ன பிளேட் வந்து சின்னதாக ஒரு கொடுத்துருந்தாங்க. அது மேலே தான் நம்ம வந்து ஸ்பூன்லாம் வைப்போம். அதனால் என்னடா இது ஹைஜீனிக்கே இல்லைன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேங்களா? பரவாயில்ல மாதிரி ஆவரேஜாக இருந்துச்சுங்க. ரொம்பலாம் வந்து ஓகேன்ற அளவுக்குலாம் இல்லை, ஆனால் ஓகே 235க்கு ஒர்த்துங்க. நம்ம வேறு எங்கன்னா ஹோட்டலில் போனாவே நம்ம நார்மலாக சாப்பிட்டுட்டு வந்தாவே 1000 கிட்ட ஆகிடுது இல்லைங்களா? இங்கே வந்து போகலாம், ஒரு 4 பேர் ஃபேமிலியோடு போயிட்டு ஸ்லோவாக உட்காந்து, அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு போகக்கூடாதுங்க, டைம் இருக்கணும். நம்ம போய் உட்காந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வரணும். குழந்தைங்களுக்கு என்னென்னா ஐஸ்கிரீம், ஜாமுன், பானிபூரி இது மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடிக்கடி தயவு செஞ்சு போகாதீங்க வெளியே. அவுட் சைட் ஃபுட்டே நம்மளுக்கு அது அன்ஹெல்த்தி தான். எப்போனா ஒரு டைமு,
மந்த்லி ஒன்ஸோ இல்லைனா 6 மந்த் ஒன்ஸோ நாங்கள் கண்டிப்பாக 6 மந்த் ஒன்ஸ் தான் போகிறோம். ஏன்னா அவர் எப்போ லீவ் வராரோ அப்போ தான் வந்து அவுட் சைட் ஃபுட் நாங்கள் சாப்பிடுவோம். இல்லைனா வீட்டிலேயே தான் சாப்பிடுவோம். நான் அவுட் சைட் ஃபுட் ரெக்கமெண்டேஷனே பண்ண மாட்டேன். வெளியே போயிட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க. அது அன்ஹெல்தி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க்